சிந்து சிவாவ பார்த்துட்டு, "நீ ஒரு கோழ டாக்டர். உன் மனசுல உள்ளத உங்க பெரியம்மாட்ட சொல்றதுக்கு கூட பயப்படுற" அப்படின்ட்டு ரொம்ப மோசமா சிவாவ திட்டுறாங்க. உடனே சிவா பொறுக்க முடியாம, "இங்க பாரு உன்ன யாரு என்ன கல்யாணம் பண்ண சொன்னா? உன்னால நான் எவ்வளோ அவமானப்பட்டுருக்கேன். எங்க பெரியம்மா பேச்ச தான் நான் கேட்பேன்" அப்படின்ட்டு சிவாவும் ரொம்ப கோவமா திட்டிடுறாங்க. உடனே சிந்து, "நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு நேரா அன்னபூர்ணி கிட்ட போறாங்க. அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அத்த நீங்க டாக்டருக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதுவும் ஸ்னேகாவோட நீங்க கல்யாணம் பண்றத பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது நடக்காது. கோர்ட்ல ஒரு வருஷம் டைம் குடுத்தத மறந்துட்டீங்களா? மறந்துட்டு ஸ்னேகாவோட கல்யாணம் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்ட்டு இங்க சிந்து கேட்டதும் மகா இருந்துகிட்டு, "இங்க பாரு, கோர்ட்ல நீ ஏன் சிவாவுக்கு டிவோர்ஸ் குடுக்குறேன்னு போய் சொல்லணும். அப்படி சொல்லல உன்ன சும்மா விட மாட்டோம்" அப்படின்ட்டு மகா மிரட்டுறாங்க. உடனேவும் இங்க சிந்து இருந்துட்டு, "இங்க பாருங்க, நானும் டாக்டரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? டாக்டரோட குழந்தை இப்ப என் வயித்துல வளருது" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்து சொன்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல சிவாவும் இருக்கிறாங்க. சிந்து தன்னுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி தெரியாம, இப்படி ஒரு பொய்ய அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க. உடனேவும் மகா இருந்துகிட்டு, "அக்கா, இவ மறுபடியும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சிந்துவ சிவா ஏத்துக்கவே இல்ல. அவ கூட சேர்ந்து வாழவே இல்ல. அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு பொய்ய சொல்றாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா சொன்னதும், அங்க உடனே ஒரு சிந்து இருந்துகிட்டு, "அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இப்ப தான 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான நீங்க பஞ்சாயத்துலாம் பண்ணி என்ன அவங்க சிவாவ ஏத்துக்க வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கான ஆதாரம் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வயித்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேற சிந்து வாங்கி வச்சிருக்காங்க. சிவா இருந்துட்டு, "என்ன சிந்து இப்படி ஒரு பொய்ய சொல்றா எல்லாத்துக்கும் முன்னாடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. என்ன பேசணும்னே தெரியாம. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாருயா, நீ எங்களுக்கெல்லாம் சிந்து பொய் சொன்னது தெரியறதுக்கு முன்னாடியே சிந்துவ மனைவியா ஏத்து அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்டதும், உடனேவும் சிவா இருந்துட்டு, "ஆமா பெரியம்மா, அவள நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன்" அப்படி சொல்லிட்டு சிவாவும் சொல்றாங்க. உடனே எங்க அன்னபூர்ணிக்கே அதிர்ச்சியா இருக்குது. நம்ம தான் சிவாவோட வாழ்க்கைய பாழாக்கிட்டோம்னு சொல்லிட்டு, இங்க சிந்துவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா சிவாவோட நம்மள சேர்த்து வச்சுருவாங்க அன்னபூர்ணி அத்த அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.